ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்ஃபோஸோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அவசரம் இந்த மாதிரி மெயில் ரிசீவ் ஆகிடுச்சு, நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்கன்னு. ஆனால் எனக்கு மட்டும் இன்ஃபோஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண கிடையாது. என்ன ரோல்னு அவேர்னஸ் இல்லை, பேக்கேஜ் அந்த மாதிரி இருக்கும் தெரியல. ஸோ அதனால் டேட்டா நெட்டில் செக் பண்ணேன். பேக்கேஜ் பார்த்து நல்ல பேக்கேஜாக இருந்துச்சு. 21 LPA 16 LPA இந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இப்போ இன்டர்வியூ பட்டனும் உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் இருக்கும், 4 டிஎஸ்சியாக இருக்கும். அது மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே ட்ரை பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு சென்டர் பார்த்தீங்கன்னா SRM காலேஜ் தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுவும் நான் இருக்கிற தூரமாக கொஞ்சம் தூரம் தான். ஸோ அதனால் 7 மணிக்கு வேக்கப் ஆகி நேராக ட்ரெயின் ஏறணும். ஸோ அதனால் கிண்டி போயிட்டு கிண்டியில் ட்ரெயினுக்கான வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ட்ரெயின் வந்துச்சு, கரெக்டாக ஏறி நேராக பொத்தேரின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. கிண்டியில் போய் ஏறினோன்னா தாம்பரத்துக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன் சம்திங். அங்கே போய் இறங்கிட்டு நேராக போய் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேம்பஸில் போய் சொன்னேன். இன்டர்வியூக்கு வந்துருக்கணுன்னே அவங்க உடனே இந்த மாதிரி ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பஸ் ஏறணும். ஏறினோன்னே இன்சைடு அது ஃப்ரீ பஸ் தான். இன்சைடு போய் இறக்கி விட்டாங்க. எங்களுக்கு வந்து டெக் பார்க் 2 தான் சென்டராக இருந்துச்சு. ஸோ அங்கே போனோடனே எங்களுக்கு வந்து 14th ஃப்ளோரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஒரு நிறைய பேர் இருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லாம் வந்து எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் இன்டர்ன் பண்ணுறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய வெயிட் பண்ண நல்ல ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. போனோன்னே HR வந்தாங்க. HR வந்து இன்டர்வியூ பட்டன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஸ்டின்ஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் DSC ரோலுக்கு எலிஜிபிள். 2 கொஸ்டின்னா L1, 3னா L3 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. டாப் 3 செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த 21 LPAக்கு வந்து எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஸோ ஓகே ஃபைனல்ட்டு இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். நான் எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணேன், எந்தெந்த கொஸ்டின்ஸ் டஃபாக இருந்துச்சு, என்ன பேட்டர்ன் அந்த மாதிரிங்கலாம் ஃபுல் வீடியோ யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா லேபுக்கு மூவ் பண்ணிட்டோம். லேப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வெயிட் பண்ணோன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸி, மீடியம், ஹார்டு, காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஈஸி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எதுவுமே டேரெக்டாக லீட் கோடோ கொஸ்டின் நான் வந்து சால்வ் பண்ண கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது. ஆனால் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் பண்ண அந்த ஃப்ரீக்வன்சி சிஸ்டம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு கொஞ்சம் ஹையர் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நான் போனோன்னா ட்ரை பண்ணி ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக பார்ஷியலாக டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆச்சு. உடனே எனக்கு அது ஸோ விட்டுட்டு செகண்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிட்டேன். அதை ட்ரை பண்ணேன். அதில் இந்த மாதிரி பார்ஷியலாக பாதி டெக்ஸஸ் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்டு ஈஸி கொஸ்டினுக்கே வந்துட்டு அதை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வாலி பண்ணதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நார்மலாக ஃபாலோப்பில் ட்ரை பண்ணேன். அப்புறம் எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு, சப்மிட்டும் பண்ணிட்டேன். அப்புறம் திரும்ப 2வது கொஸ்டினை சால்வ் பண்ணேன் மீடியம் கொஸ்டினை. அது பார்த்தீங்கன்னா அது இன்புட் பார்த்தீங்கன்னா அது பாதி பாஸ் ஆகிறதுனால எந்த இன்புட்டில் ஃபெயில் ஆகுதுன்னு தெரியல. அந்த பிளாட்ஃபார்ம் அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு அதுக்கு மேலே மைண்டும் ஒர்க் ஆகலை. ஓகே பார்த்துக்கலாம் சொல்லி வந்துட்டேன். என்ன ரிசல்ட்டுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.